கம் பேக் டு அவர் சேனல் சுல்தானா கிச்சன். இன்றைக்கி வந்து மார்னிங்கே எழுந்த உடனே பாத்திரம் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். பார்த்துட்டு அது வந்து எடுத்து வச்சுட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி பொங்கல் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி வீட்டில் வந்து சட்னி இருந்தது, வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தேன் நைட்டுக்கா. சரி அது இருக்குன்ட்டு பொங்கல் பண்ணலான்ட்டு 1/2 கிளாஸ் வந்து அரிசி போட்டுட்டேன், 1/4 கிலோ போட்டுட்டு அப்புறமா 50 கிராம் வந்து சிறுபருப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிற கேப்லேயே வந்து நான் பாத்திரமும் கழுவிடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இவர் இருக்கும்போது தான் பாப்பாவையும் அவர் பார்த்துப்பாரு. அது வரைக்கும் நானும் வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பாதி பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவரும் குளிச்சுட்டு வந்துட்டாரு. சரி பொங்கலும் வச்சு விட்டுடலான்ட்டு குக்கர்லேயே வந்து பொங்கலும் வச்சு விட்டுடலான்ட்டு ஊற வச்ச அரிசியும் பருப்பும் வந்து போட்டு வச்சுட்டேன். எப்போவுமே வந்து நான் பவுலில் தான் வந்து மெஷர்மெண்ட்டே பண்ணுவேன். அப்போ தான் வந்து பவுல்லையே மெஷர்மெண்ட்டும் பண்ணிப்பேன். நம்ம எதில் ஊற வைக்கிறோமோ அதுலேயே வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து மூடி வச்சுட்டேன். சரி அது பொங்கல் ஆறதுக்குள்ளே வந்து நான் கேஸும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். சரி க்ளீன் பண்ணி விட்டுடலாமே, இவர் இருக்கும்போது தான் எல்லாமே பண்ண முடியும், இல்லைனா பாப்பா பண்ண விட மாட்டா. இவரும் குளிச்சுட்டு வந்துட்டார். சரி அவங்களுக்கு வந்து பொங்கல் தாளித்து கொடுத்துடலான்ட்டு பொங்கலும் ஆயிடுச்சு. சரி சைடில் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் முந்திரியும் போட்டு நெய்யும் ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு அவரும் கிளம்பிட்டார். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா இருக்கிற துணி எல்லாமே வந்து மடித்து வைக்க வேண்டியதாக இருந்தது. நம்ம தூங்கின பெட்ஷீட்டு அது எல்லாமே வந்து இவர் போயிட்ட பிறகு தான் நான் பண்ண முடியும். ஏன்னா பாருங்கள், நடுவில் வந்து பாப்பா வந்துகிட்டே இருப்பா, விடவே மாட்டா க்ளீன் பண்ணவே. சரி எல்லாமே வந்து ரூம்லேயும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவளையும் தூங்க வச்சுருவேன் பால் கொடுத்து. அவள் தூங்கிட்ட பிறகு தான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைனா என்னை பண்ணவே விட மாட்டா. எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அவள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி பெருக்கி விட்டுருவேன். என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி மைசூர் பருப்பு இருந்தது, அது போட்டு தக்காளி கடையில் தான் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு 200 கிராம் போட்டுட்டேன். 200 கிராம் போட்டு அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வரைக்கும் எனக்கு வந்து சைட்லேயே வந்து காஃபியும் போட்டு குடிச்சிருவேன். ஏன்னா அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடணும், இல்லைனா வந்து எந்திரிச்சானா பண்ண விடவே மாட்டா. அப்போ வரைக்கும் நான் வெங்காயமும் கட் பண்ணிட்டேன். சும்மா ஒரு 2 வெங்காயம், 4 தக்காளி போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது தக்காளி கடையல்னால கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஜிப்பல் பூண்டு மட்டும் உரித்து அதிலேயே போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள், குழம்பு மசாலா, வீட்டில் அரைச்ச மசாலா தான் போட்டிருந்தேன். அதுதான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. ஆச்சி மசாலா யூஸ் பண்ணல, வீட்டில் அரைச்ச மசாலா தான் போட்டேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டும். அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரும் மூடி விட்டுட்டேன். அதுக்குள்ளே பாப்பாவும் எந்திரிச்சிட்டா, வந்து அழுதுகிட்டே நின்றுட்டுருந்தா. சரி தூக்கியாச்சு. அவங்களும் எந்திரிச்ச உடனே அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்கும் பால் கொடுத்துட்டு அரிசியும் வச்சுட்டேன் கையோட வச்சுட்டு, சரி பொரியல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பொரியல் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தால் ஃப்ரிட்ஜில் வந்து கேரட்டும் பீன்ஸும் இருந்தது. சரி அது போட்டு வந்து பொரியல் பண்ணிடலான்ட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் குழம்பும் ஆயிடுச்சு. கடைஞ்சி அதில் வந்து கடுகு, கருவேப்பிலலாம் போட்டு தாளித்து அதிலேயே ஊற்றிட்டேன். அது வந்து கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு உப்பும் கம்மியாக இருந்தால் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் புளியும் வந்து போட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டில் வந்து தான் புளி ஆட் பண்ணணும், நல்லாயிருக்கும் இந்த குழம்பு, பண்ணி பாருங்கள். அப்புறமா என்ன பண்ணேன், கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலலாம் போட்டு எப்பயும் போல் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணி அது வந்து கொதிக்கிற வரைக்கும் சரி இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிடலான்ட்டு எல்லாமே இப்போ யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருக்கும், அதுவும் வந்து கையோடு வாஷ் பண்ணி விட்டுருவேன். வாஷ் பண்ணிவிட்டு சரி பாப்பாவுக்கும் போயிட்டு தண்ணி போட்டுட்டு அவளையும் தூங்க வச்சுட்டு ஒரு 6 மணிக்கே வந்து வெளியில் தான் வந்து நின்றுட்டுருந்தோம். நானும் பாப்பாவும். அவள் எந்திரிச்சிட்டா ஒரு 5 மணிக்கா. சரி அவளை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் அவளும் ஜாலியாக பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறமா நானும் வந்து குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்கா வந்து சரி எதனா வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். காஃபி குடிக்கலைன்னா அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்காது. அதனால் வந்து காஃபி வந்து குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சுப்பேன். அப்புறமா வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ராகி சேமியா இருந்தது, அதையே வந்து போட்டு சூடு பண்ண வச்சுட்டேன் இட்லி குண்டான்லேயே. அது சூடாகிற வரைக்கும் வெங்காயமும் வந்து நல்லா துருவிட்டு அதில் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு ஆட் பண்ணி நானும் பாப்பாவும் உட்காந்து சாப்பிட்டோம்.
சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கையோட பாத்திரமும் இருந்தது, அதுவும் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தான் இன்றைக்கி பண்ணலான்ட்டு இருந்தேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து க்ளீன் பண்ணது, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ தான் இதோட க்ளீன் பண்ணுறேன். என்ன வைக்கிறேனோ ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. ஆனால் எடுத்து பார்த்தா உள்ளே ஏதேதோ வச்சுருக்கேன். சரி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே வாஷ் பண்ண போட்டுட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் பாப்பா தான் வந்து நின்றுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் எங்கே க்ளீன் பண்ண விடவே மாட்டேங்கிறா. வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா. சரி எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. தண்ணியில் வந்து லெமனும் டெட்டாயிலும் போட்டு நல்லா வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து தொடச்சி விட்ருவேன். லைஸாலும் கொஞ்சம் போட்டு தொடச்சி விட்டா தான் ஸ்மெல் இருக்கும். அப்புறமா கண்ணாடி திங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிப்பேன். ஏன்னா பாப்பா இருக்கிறனால எதனா வந்து உடஞ்சிச்சின்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். சரி அதுக்கு முன்னாடியே வந்து கண்ணாடி திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி உட்காந்து நானும் சீரியலே பார்த்துட்டு அப்படியே தொடச்சி விட்டுட்டேன் எல்லாமே. ஒன்றா வந்து உட்காந்து எல்லாமே வந்து காட்டன் துணியில் தான் துடைப்பேன். அப்போ தான் க்ளீனாக இருக்கும். வாஷ் பண்ணோடனே அப்படியே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தொடச்சிட்டு தான் வைக்கணும். எல்லாமே தொடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஒன்று ஒன்றும் பண்ணி முடிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். எல்லாமே பாருங்கள். இப்படி தான் இருந்தது. மேலேவும் க்ளீன் பண்ணிட்டேன், கீழேயும் க்ளீன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாமே வந்து ஒன்று வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இவரும் வரும்போது வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்தார். எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுட்டேன். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கீழே போயிடும். இல்லைனா அப்படியே நம்ம எடுத்து வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே மண்ணெல்லாம் வந்துடுது, தூசி எல்லாமே வந்துடுது. எல்லாமே எடுத்து வாஷ் பண்ண வச்சுட்டேன். எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிட்டு தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன் எப்போவுமே. வழியாக வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 மணி ஏதோ 6 மணி இருந்தது. முடிக்கிறதுக்கு 8 ஆகிடுச்சி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.